இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 15 ஒரு 5 வசனம் இருந்தாலும் ஒரு அருமையான சங்கீதம். ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்கிற மிக நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணலாம். இந்த சங்கீதம் மிக நீண்ட விஷயங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம இந்த சபையில் 10 நிமிஷத்தில் இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு தலைப்பு இல்லாத சங்கீதம், தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் அப்படின்னு மட்டும் அதில் சொல்லியிருக்கு. அப்போவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சிந்தித்து எழுதியிருக்கிறாரு. ஒரு ஆலயத்திற்கு செல்ல தகுதி என்ன, வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப யோசனை பண்ணி எழுதியிருக்கிறார். என்ன காரணமாக இருக்கும், அதனோட பின்னணி என்னமாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி ஆரம்பத்தில் பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் ஒரு சுய பரிசோதனை. நம்ம தகுதியாக இருக்கிறோமா? பாடுறதுக்கு நம்ம முன்னாடியே பாட்டை எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? வீட்டில் ஆராதனைக்கு வரும்போது ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? வீட்டில் சர்ச்சில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கலந்துக்கிறோமா? இப்படின்னு சர்ச்சுக்கு வரவங்க முதல்ல தங்களை ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க எப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம். இதுக்காக தாவீது ராஜா அன்றைக்கி எழுதியிருக்கலாம். ரெண்டாவது, உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறவர்கள் இருந்திருக்கலாம் அந்த நாட்களில். அந்த இருந்ததே அந்த ஒரே ஒரு ஆலயம், அது ஒரு கூடாரம், டென்ட்டு தான். அதுக்கு வரவங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தியிருக்கலாம். சும்மா பெயருக்காக அந்த ஆலயத்துக்கு வந்தவங்க இருக்கலாம், அவங்களுக்காக அவர் எழுதியிருக்கலாம். மூணாவது, கடவுளின் பரிசுத்த மலைக்கு வருபவன் பண்புகள் இப்படி இருக்க வேண்டும். நீ இந்த சீயோன் மலைக்கு ஆராதிக்க வர அப்படின்னா உன்னுடைய குணநலன்கள் பண்புகள் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுரை கூட சொல்லியிருக்கலாம் அவர். அப்போ ஒரு 3 பின்னணியாக நம்ம பார்க்குறோம். ஒரு சுய பரிசோதனை, இன்னொன்று நான் ஏற்புடையவனாக இருக்கிறேன்னா கடவுளுக்கு, இன்னொன்று நீங்கள் இங்கே வர்றதுன்னா இப்படிலாம் இருக்கணும்பா. என்னென்ன குணங்கள் சொல்கிறாருன்னு ஒரு 4 வசனம் சொல்லியிருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக நம்ம இந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா, உலக பிரகாரமாக வழிபாட்டு தலங்களுக்கு போகிறதுக்காக புறஜாதியினர் ஏகப்பட்ட தடைகள் வச்சுருக்குறாங்க, தெரியும்ல? ஒரு கோயிலுக்கு போகிறதுனாக்க இடுப்பில் துண்டு மட்டும்தான் கட்டிட்டு போகணும், மேலே சட்டை போடக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு பெண்களே போகக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு காலையில் 5:30 மணிக்கு தான் போகணும். எல்லாரும் உள்ளே போக முடியாது. தடைகள்லாம் இருக்கா? இந்த மொழி பேசுகிறவன் தான் உள்ளே போகணும். தடை இருக்கா? இருக்குது. இந்த ஜாதிக்காரன் தான் உள்ளே போகணும். உலக பிரகாரமாக இவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்குறான் இல்லைங்களா? இப்படி தான் சட்டை போடணும், மேலே துண்டு போடணும், துண்டு இருக்கக்கூடாது, வெறும் உடம்போடு போடணும், இடுப்பில் தான் துண்டு கட்டி இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோயிலுங்க பேரெல்லாம் நான் சொல்ல, எல்லா கோயிலும் இருக்குது. கேரளாவில் போனீங்கன்னா இருக்குது, திருப்பதியில் போனீங்கன்னா இருக்குது, சரிங்களா? இப்படி உலக பிரகாரமாகவே அவன் ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளார வர்றதுக்கு அவன் ஒரு தடை விதிச்சிருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான்ப்பா நீங்கள் ஜாமியை பார்க்க வரணும்னு அவன் சொல்கிறான். ஆனால் கிறிஸ்துவம் என்ன சொல்லுது? தாவீது ராஜா அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படிப்பட்ட உன்னோட சேட்டையெல்லாம் எனக்கு உன் உடம்பை பற்றியோ உன்னோட சட்டையை பற்றியோ உனக்கு இருக்கிற இந்த நீ அப்படியே ஊழ கும்பிடு போட்டு உழுகிறதோ கும்பிடுறதோ இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. உன்னுடைய மனமாற்றம், நீ மனதளவில் எப்படி மாறி இருக்கிற, அதுதான் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி அப்படிங்கிறத தான் இங்கே அவர் சொல்கிறத நான் பார்க்குறோம். உலக பிரகாரமாக ஏகப்பட்ட பிரச்சனை, இன மொழி ஜாதி அடிப்படையில் ஏகப்பட்ட தடங்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு கற்பிப்பது, நீ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீ மென்டலாக தகுதியாக இருக்கணும். அதான் இங்கே சொல்லுது. சுய ஒழுக்கம் நிறைந்த மனித வாழ்க்கை, சுய ஒழுக்கம் உனக்கு இருக்கணும். எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் பரிசுத்தராக நிலை நிற்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டு முதல் வசனத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கேள்விக்கு பதிலாக இந்த சங்கீதத்தில் மீதி இருக்கிற 4 வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் 1வது கேள்வி, இந்த பரிசுத்த தலத்தில் கடவுளுக்கு நெருக்கமாக வாழ்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு.
அதில் நம்ம மீதியை பதிலாக நம்ம பார்க்கலாம். 2வது வசனம் அதுக்கு 1வது பதில். உத்தமவனாய் நடப்பவனே கடவுளை நெருங்குகிறவன், கடவுளுடைய ஆலயத்திற்குள் நுழைய தகுதி பெற்றவன் உத்தமனாய் நடப்பவனே. உத்தமன் அப்படின்னா யார் அப்படின்னு அதுக்கு 2 டெஃபினிஷன் சொல்கிறார். நீதியாய் வாழ்பவன். நீதியாய் வாழ்பவன் எப்படி இருக்குன்னா, நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லாததை இல்லாததுன்னு சொல்லணும். இப்படி இருக்கிறவன் நீதியாக இருக்கிறவன் சொல்லுவார். நீதியாக இருக்கிறது ஜட்ஜுக்கு மட்டும்தான் நீதி சொல்கிறதுக்கு கிடையாது. குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீதி செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. சர்ச்சில் ஒவ்வொருத்தருக்கும் நீதி செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. நமக்கு அந்த நீதி எப்படி இருக்கணும்னா, நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும் எல்லாருக்கும். நீங்கள் இதனால் அவங்களுக்கு வேறு ஒரு நன்மை கிடைக்கும், அதனால் இந்த கெட்டதை அவங்களுக்கு நல்லதாக காட்டித்தரேன் சும்மா அப்படின்னு நாடகம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. 2வது அப்புறம் உண்மை பேசுபவன். உண்மை எப்படி பேசணுமாம்மா? இருதயத்திலிருந்து பேசணுமாம்மா, வாயில் பேசக்கூடாது. வாயில் ஒன்று முகஸ்துதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இங்கே நேரில் ஒன்று பார்த்து பேசிட்டு போயிடுறது இப்படி அப்படின்னு, அப்புறம் பின்னாடி போய் ஒன்று பேசுறது அப்படி இருக்கக்கூடாது. நீ பேசுகிற உண்மை இருதயத்திலிருந்து பேசணும். எதாக இருந்தாலும் நீ அப்படி பேசணும் அப்படின்னு. முதல்ல உத்தமனாய் நடப்பவன் கடவுளுடைய ஆலயத்திற்கு தகுதி பெற்றவன், அவன் தான் ஆண்டவரை நெருங்க முடியும்னு சொல்கிறாரு. 3வது வார்த்தை என்ன இருக்குது? மற்றவனுக்கு தீங்கு செய்யாதவன். மற்றவனுக்கு தீங்கு செய்யாதவன் யார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் அப்படின்னாக்க, தன் வாயினால் மற்றவர்களை பழித்து தூற்றாதவன், புறங்கூறாதவன். மற்றவங்களை நம்ம தூற்றி பேசக்கூடாது. மற்றவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம், அநேக குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நேரடியாக அவங்கள்ட்ட பேசலாம். இன்றைக்கி நம்மளுடைய குறைகளை பெட்டியில் போட சொன்னார். அவரோட குறைகளை பெட்டியில் எழுதி போட சொன்னார். நம்மளோட குறைகளை யார்கிட்ட சொல்கிறது? அவர் நேரில் பேசிட்டார். இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு குறை இருக்குனாக்க இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். நேரில் சொல்லு. இல்லை, நேரில் என் பர்ஸில் எழுதி போடு, என் பாக்கெட்டில் எழுதி போட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், படிச்சுக்கிறேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை சீர்படுத்திக்கிறேன். இதான் என்னமோ இன்றைக்கி ஒரே மாதிரி சிங்காக காலைல பாஸ்டர் பேசுனதுக்கு சங்கீதத்துக்கு அப்படியே சிங்க் ஆகி போயிட்டே இருக்குது இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா நேரில் சொல்லிடணும், நேரில் பேசிடணும். அந்த குறையை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட போய் பேசக்கூடாது. அப்படி இருக்கிறவன் தான் மற்றவனுக்கு தீங்கு செய்யாதவன் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்கிறார். தன் நண்பனுக்கு துரோகம் செய்யாதவன். நண்பனுக்கு துரோகம் பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. நண்பனுக்கு துரோகம் செய்யாதவன். 3வது அண்டை வீட்டிற்கு ரெண்டகம் செய்யாதவன். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு கெடுதல் செய்யாதவன். சரியா? பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றை கொண்டு இழுத்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா அந்த 3வது வசனத்தில் இதுதான் சொல்கிறார். மற்றவனுக்கு தீங்கு செய்யாதவன்னா இப்படி தான் இருக்கணும். நீ புறங்கூறக்கூடாது, நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அண்டை வீட்டுக்கு நீ ரெண்டகம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கிறவன் ஆலயத்துக்குள்ளார நுழையிறதுக்கு தகுதி படைத்தவன். எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், 3000 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்றைக்கி கிடந்து அடிச்சுக்கிறானுங்க, நீ தான் வரணும் ஆலயத்துக்குள்ளே, நீ தான் வரணும் என் கோயிலுக்குள்ளார, நீ வரக்கூடாது, நீ வரணும். இன்றைக்கி அடிச்சுக்கிறானுங்க. அன்றைக்கே சொல்லி வச்சுருக்குது வேதம், எப்படிப்பட்டவங்களாம் உள்ளே வரலாம். நீ சட்டை போடு போடாத, நீ கிறிஸ்தவத்துக்குள்ளாரையே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நீ வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு தான் வரணும். நீ கம்மல் இங்கே எதுவும் போடக்கூடாது. ஒரு சர்ச்சு நீ பூ வச்சுக்கலாம், இன்னொரு சர்ச்சு நீ பூ வைக்கவே கூடாது. நீ ஒரு சர்ச்சு நீ பொட்டு வச்சுக்கலாம், ஒரு சர்ச்சு நீ பொட்டு வைக்கக்கூடாது. நமக்குள்ளாரையே இவ்வளோ அடிதடி இருக்கு இல்லையா? முதல்ல நம்மளை சீர்படுத்தணும். நமக்கு தாவீது ராஜா என்ன சொல்லி, எப்படி வேணாலும் வா, மனமாற்றம் உனக்குள்ளார இருக்குதா, வா. இந்த மாற்றங்கள்லாம் இருக்கணும். மற்றவனுக்கு கெடுதல் செய்யாத, சர்ச்சுக்கு உண்மையாயிரு, நீ உத்தமனாய் நட. அப்படி இருந்தால் நீ ஆலயத்திற்குள் வர உனக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 4வது வசனம் பாருங்கள். வாக்கு மாறாதவன். சத்தியமே பண்ணக்கூடாது. எதுக்காக வேண்டிய சத்தியம் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் சத்தியம் பண்ணக்கூடாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம சத்தியம் பண்ணி மாட்டிக்கிறோம். ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உங்களுக்கு சொல்லி மாட்டிக்கிறோம். சொல்கிறத செய்கிறதே இல்லை. சொல்லவே வேண்டாமே, சொல்லாமல் செஞ்சுட்டு போக வேண்டியது. இதே தானே மனுஷனுக்கும். ஆண்டவரே அப்படி ஏமாத்துறோன்னா மனுஷனை எவ்வளோ ஏமாற்றுவோம். வாக்கு மாறாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். வாக்கு மாறாதவன் மற்றவர்களை மதிப்பவன். மற்றவர்களை மதிக்க தெரியணும். நமக்கு எல்லாம் அப்படியே சிங்காயி, அவர் பேசுகிறதெல்லாம் சிங்காயே போயிட்டுருக்குது.
சொன்னார், இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குதுல்ல. மதிக்க தெரியணும். நம்ம வந்து மற்றவங்களை மதிக்க தெரியணும். எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அது வேலை செய்யலைனாக்கா நமக்கு இன்றைக்கி பேசுகிறது சத்தமாக கேட்காது. அது மாதிரி மனுஷனுக்கு மிகப்பெரிய மதிப்பு ஆண்டவர் கொடுத்து படைச்சி வச்சுருக்கார். அதனால் ஒருத்தரும் கீழானவர்கள் கிடையாது. அதனால் எல்லாரையும் மதிக்க தெரியணும். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தாளந்து ஒன்று இருக்குது. அதனால் மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும்னு 4வது வசனம் சொல்கிறார். வாக்கு மாறாதவன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன், பொய் சத்தியம் செய்யாதவன், கடவுளுக்கு பயப்படுபவர்களை மதிப்பவன். கடவுளுக்கு பயந்தவர்களை வந்து மதிக்க தெரியணும். அதே நேரத்தில் தீய நட்பை விட்டு விலகுபவன். ஒருத்தன் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அவனை விட்டு விலகிடணும். தானே அவன் புரிஞ்சுக்குவான், ஏன் நம்மளை விட்டு இவங்க விலகுறாங்க அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக 5வது சொல்கிறார் பாருங்க, இதுதான் ஒரு அருமையான ஒரு வசனம். 5வது வசனம், பணத்தை முறையாக கையாள்பவன். பணத்தை முறையாக பலனை எதிர்பார்த்து உதவி செய்பவன். இவன் ஒரு நாளும் ஆண்டவரை நெருங்க முடியாது. பலனை எதிர்பார்த்து உதவி செய்பவன் ஒரு நாளும் நெருங்க முடியாது. பணம் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவன் அதுக்கு மேலே. ஏதோ ஒன்றுக்கு பணம் கொடுத்துட்ட, இன்றைக்கி உன் மனசு கொடுத்துட்ட, நாளைக்கு நீ 4 பேர்கிட்ட சொன்ன அப்படின்னா நீ கொடுத்ததில் 4 மடங்கு உனக்கு லாஸ். இதை வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். பணத்தை கையாள தெரிய வேண்டும். நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டவும் கூடாது. நீ கொடுத்ததுக்கு பலன் எதிர்பார்க்கவும் கூடாது. மீட்டர் வெட்டி கந்து வெட்டி பார்க்குறவன்லாம் வேறு, அவன் இருக்கிறான், அவன் வேறு பிஸ்னஸில். நீங்கள் இங்கே இவர் ஆண்டவர் சொல்லி தர்றது பணத்தை முறையாக கையாள வேண்டும். நீ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டி அப்படின்னா நீ அதை திரும்ப பாக்கெட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. 2வது, என் பாக்கெட்லேருந்து இவ்வளோ போச்சுன்னு 4 பேர்கிட்ட நீ சொன்ன அப்படின்னா நீ இங்கேருந்து எவ்வளோ எடுத்தியோ இது மாதிரி 4 மடங்கு இங்கே குறைஞ்சிரும், வர்றது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, பரிதானம் வாங்குபவன். நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஏதோ ஒன்று gift வாங்கிறது, பரிதானம் லஞ்சம் வாங்கிறது, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்காக லஞ்சம் வாங்கிறது. இந்த லஞ்சம் வாங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். செய்த உதவிக்கு பதிலாக பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்பவன் ஆண்டவரிடத்தில் நெருங்கவே முடியாது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆட்கள்னால் ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியாது. இந்த 4 அருமையான சங்கீதம், இது வந்து நம்ம இது கிளாஸ்லலாம் நடத்துகிறோன்னா மிகப்பெரிய சங்கீதம். இதை வந்து அப்படியே இப்போ போயிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். சர்ச்சில் 4 காரியம். இன்றைக்கி 2வது நமக்கு பாஸ்டர் ஆரம்பத்தில் பேசுனதுக்கு இதுக்கு ஏகப்பட்ட சிங்காய் நமக்கு வருது பாருங்கள். கரெக்டாக அந்த சங்கீதத்தில் முதல்ல என்னது, இதையாவது ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல உத்தமனாய் நடக்க வேண்டும். உத்தமனாய் நடக்கிறதுனா உண்மை பேசணும், இருதயத்திலிருந்து பேசணும். இன்னொன்று என்னங்க, நீதியாக இருக்கணும். 2வது, மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணுறவனாக இருக்கக்கூடாது. 3வது, இல்லை உண்மையாக இருக்கிறது இல்லை. 3வது, வாக்கு மாறாதவன், சத்தியம் பண்ணவன், பொய் சத்தியம் பண்ணுறவனாக இருக்கவே கூடாது, வாக்கு மாறக்கூடாது. 4வது, பணத்தை சரியாக கையாள தெரிய வேண்டும். பணத்தை சரியாக கையாள்பவன். இவங்க 4 பேர் தான் ஆண்டவரை நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரு, அநேக காரியங்களை இந்த சங்கீதத்திலேருந்து சொல்கிறாரு. 15 2வது வசனத்துக்கு மத்தேயு 5:8, 15:3க்கு வந்து மத்தேயு 5:22, 15:4க்கு மத்தேயு 7:16. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுவும் பாஸ்டர் சொன்னதுக்கு சிங்க்குக்காக இதுக்கும் நான் வர்றேன். மரத்து வேரில் கோடாரி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வருஷம் வரைக்கும் பார்ப்பேன், ஒருத்தன் கேட்பான், ஆண்டவரே அடுத்த வருஷம் சரியாயிரும், நீங்கள் கொஞ்சம் சரி பார்க்குறேன் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு விட்டு வச்சுருப்பார். இது கரெக்டாக உங்களுக்கு இந்த 15 நாள் 7 மத்தேயு 7:16-20, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் தான் நல்ல கனிகளை. அது 16-20 மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். 7:16-20. கெட்ட கனியை கொடுக்கும். போதும் நல்ல மரமாக நீங்கள் நம்ம வளர்ந்தோம்னா தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். கெட்ட மரத்துக்கு வந்து வேரில் கோடாரி வெட்டுண்டு போகும். அதாவது இயேசு கிறிஸ்து இதில்
இந்த சங்கீதத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய பேசியிருக்கிறார் வசனங்கள். சொல்லிடுறேன். 15:4 வந்து மத்தேயு 5:37, 15:5 வந்து லூக்கா 6:34-35. இந்த வசனம்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தியானம் பண்ணணும். நீங்கள் பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தையும் இந்த வாரம் ஃபுல்லாக தியானம் பண்ணணும். இந்த சங்கீதத்தில் இருக்கிறதையும் தியானம் பண்ணணும். மிஷனரி இன்றைக்கி வில்லியம் கேரியை பற்றி சொன்னாங்க, அவரையும் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும், தியானம் பண்ணணும். சேராம்பூர் காலேஜ் அவர் இல்லைன்னா இல்லை, அதில் படிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க இல்லையா. ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது போல் எனக்கும் இன்றைக்கி அநேக பாஸ்டர் சொன்னது எனக்கும் உரைச்சிச்சு. இந்த சங்கீதமும் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி உரைச்சிருக்குது. யார் உள்ளே வரணும் அப்படின்னா வரவே வேண்டாமே, கூட்டம் வேண்டாமே. ஆதி திருச்சபை இருந்தது போல் இருக்கலாமே. ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. 3000 பேர் வந்தாங்க, 5000 பேர், 8000 பேர், அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இடையில இந்த என்ன பண்ணுறது, வீணாக போன ரோம அரசன் அவன் பண்ண பிரச்சனை தான். ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் ரோமர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களில் மாறணும், உங்களுக்கெல்லாம் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு பண்ண பழி இன்றைக்கி வந்து எல்லாரும் சபைக்குள்ளார பூந்து, இல்லாட்டி ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் ஒரு சின்ன கூட்டம் அழகாக இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா. அழகாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு கூட்டமே வேண்டாங்க. 10 பேர் அழகாக ஆண்டவரை ஆராதனை செஞ்சு இந்த ஒழுக்கம் உள்ளவர்கள் மட்டும் சபைக்குள்ளார வந்து பண்ணால் போதும். கூட்டமாக இருக்கிறதெல்லாம் யார் உலகம் சொல்லுது? வேண்டாம், அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம வந்து சின்ன குழுவாக ஆண்டவரை ஆராதிக்க பழகி அந்த முறையான நம்ம வருவோம்.